தன்யா, போன வீடியோவில் டீயை பற்றி கேட்டல, இதில் காஃபி பற்றி பேசுவோமா? காஃபி அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், எத்தியோப்பியாவில் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அது கண்டுபிடிச்சது இன்ட்ரெஸ்டிங்கான கதை. என்ன எத்தியோப்பியான்றது ஆப்பிரிக்காவில் ஒரு கண்ட்ரி. சரியா? என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒருத்தர் ஆடு மேய்ச்சி போயிட்டு இருந்தார். ஓகே, அந்த ஆடு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு குறிப்பிட்ட செடியோட பழங்களை சாப்பிட்ட உடனே இது ஆடுகள் ரொம்ப குஷியாக துள்ளி ஊச்சி போட ஆரம்பிச்சு. அங்கிட்டு என்ன துள்ளி ஊச்சி போடுறது, அதுதான் என்னன்னு பார்த்து அந்த கொட்டையை அந்த இதை எடுத்து அந்த பழங்கள் எடுத்து அதில் கொட்டையை எடுத்து இவரு வந்து வறுத்து வந்து அரைச்சி குடிச்சு பார்த்தா இவருக்கு பயணம் நினைச்சிட்டு கிடையாது. ஃபார்மருக்குமே இங்கே விவசாயிக்கு அந்த மாடு ஆர்மிக்கு இருக்கும். உடனே பார்த்து வா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு காஃபி உருவாக்குறாங்க. அப்புறம் என்னாச்சு, அங்கே பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் வந்து இதுக்கு அப்புறம் வந்து மாங்க்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து மாங்க்ஸாக வந்து சாமிக்காக வந்து புக்கு நைட்டெல்லாம் படிப்பாங்க. ஓகே, அவங்களாம் நைட்டெல்லாம் முடிச்சிருந்து படிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் வந்து இந்த காஃபி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போச்சு. அப்புறம் அவங்க மூலமாக என்ன ஆகுது, முதல்ல அது வந்து ஆஸ்திரியா வருது. ஆஸ்திரியா வியனாக்கு வருது. வியனா வந்து இந்த காஃபி ஹவுசஸ் அப்படின்னு வந்து இந்த காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு பழக்கமாக வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூரோப்பில் வந்து நிறைய என்ன குடிப்பாங்க, பியர் குடிப்பாங்க. பியர் குடிப்பாங்க. ஏன்னா பியர் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். தண்ணியை விட வந்து பியர் ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் பாக்டீரியா அவ்வளோ இருக்காது. அது குடிச்சா வந்து தண்ணி வந்து ரொம்ப கலப்படமாக இருக்கிறதுனால அதோட பியரே பெருசு பியர் நிறைய குடிக்க ஆரம்பிச்சாங்க. இது என்னாச்சு, பியர் நிறைய குடிச்சு என்ன ஆகும், லிவர் கெட்டு போகும். எப்போ பார்த்தாலும் ஒரு மயக்க நிலையிலே இருப்பாங்க. ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது வேலையில். நிறைய குடிச்சா என்ன ஆவாங்க, செத்துருவாங்க. அப்போ மயங்கிடுவாங்க. அப்போ இந்த காஃபியானது வந்த உடனே யூரோப்பே தலையில் மாற்றி போட்டுருச்சு. ஏன்னா அது வரைக்கும் பியர் மட்டும் தான் குடிச்சு வந்து எக்ஸைட்டடாக இருக்கணும், இல்லை வேறு வழி இல்லாமல் இருந்தவங்க காஃபின்னு ஒரு ட்ரிங்க் வந்தவொடனே குடிச்ச உடனே பிரெயின் பயங்கர ஸ்டிமுலேட் ஆகிடுச்சு. பியர் குடிச்சா பிரெயின் மந்தமாகிடும். காஃபி வச்சு பிரெயின் ஸ்டிமுலேட் ஆன அப்புறமா யூரோப்பில் நிறைய புது புது விஷயங்களை உருவாக ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு அறிவியல் முன்னேற்றம் நிறைய உருவாச்சு, எழுத்துக்கள் நிறைய வந்துச்சு, லிட்ரேச்சர் நிறைய உருவாச்சு. லெட்டர் முன்னாடி உண்டு, ஆனால் ரொம்ப பெருசாக பேச மாட்டாங்க மக்கள், எழுதுறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. காஃபி வந்தவொடனே வந்து அதுவும் வியனாவை சுற்றி நிறைய காஃபி ஹவுஸ் வந்தவொடனே ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த காஃபி ஹவுஸ்லாம் பிரிட்டன் போச்சு. பிரிட்டன் போன அப்புறம் தான் பெரிய மாற்றங்கள் உருவாச்சு. பிரிட்டன் போனவங்க என்ன ஆச்சுன்னா, காஃபி ஹவுஸ் இருக்கு, நம்ம காஃபி குடிக்க வரவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து பேசி ஒரு கம்பெனி உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்லாம் உருவாச்சு. இல்லை அது மாதிரி காஃபி ஷாப்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் காஃபி பயங்கரிச்சு உலகம் ஃபுல்லாக வந்து காஃபி பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரங்க காஃபி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாம என்ன பண்ணோம், இந்தியாவில் அப்படியே காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் சார், அது கொஞ்சம் பாலை பழக்குது, கொஞ்சம் சிக்கரியை போட்டு காஃபி இன்னும் ஸ்வீட் ஆக்கி காஃபி குடிக்க ஆரம்பிச்சு. ஆனால் இப்போ காஃபி பிரச்சனை வந்துச்சு. காஃபியானது மலைக்கு மேலே தான் வந்து விளைவிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ குளோபல் வார்மிங்னால உலகம் ஃபுல்லாக சூடாகிறதுனால அது நல்லது இல்லை. அதனால காஃபி விளைவிக்கிறதுக்காக இன்னும் மேலே 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 போயிட்டே இருக்காங்க. மலைக்கு மேலே இன்னும் சில்லான இடத்துல விளைவிக்கணும். ஆனால் காஃபிக்கான தட்டுப்பாடு கூடிட்டே போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காஃபி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும் தான், ஆனால் அதுக்கு காஃபி இல்லாத விட முடியும். கஷ்டம் தான்.